இன்னைக்கு கொரியாவில் பார்த்தீங்கன்னா டே 6. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம். நம்ம சமைக்கிறதுக்கு தேவையானலாம் வாங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு போகிற ரோட்டில் பார்க்கலாம். இங்கே தான் நம்ம பஸ் கார்டு ரீசார்ஜ் பண்ண போயிட்டுருக்கோம். உள்ளே போய்ட்டு பஸ் கார்டு ரீசார்ஜ் பண்ண வேண்டியது தான். இங்கெல்லாம் பஸ் கார்டு தான். நம்மள மாதிரி காசு கொடுத்து டிக்கெட்லாம் எனக்கு வேணாம். பஸ் கார்டை எடுத்துகிட்டு உள்ளே சொல்லணும்னா போதும். உள்ளே போட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும் டீட்டெயில். அவ்வளோதான். ஐயோ வரமாட்டேக்கு. கீழே வந்துடுச்சு. அவ்வளோதான் 10,000 போட்டாச்சு. அவ்வளோதான் பஸ்ஸு நமக்கு வந்துடுச்சு. இப்போ பஸ்ஸில் என்ட்ராக போச்சோம். நம்ம கார்டு அடிச்சுக்க வேண்டியதுதான். அடிச்சுட்டு நம்ம இடத்த பார்த்து உட்காந்துட வேண்டியதான். இறங்க வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி அடிச்சுக்கணும். யாரை பற்றியும் ஃப்ரெண்டு இறங்க வச்சோம்னா பேக் சைடு. ஊரில் தான் பெட்ரோல் பங்க்லாம் அடிச்சுட்டு சாப்பிட்றாங்க. எங்கள் கொரியாவில் பாருங்கள் அனாதையாக இருக்குது. ஒரு ஈனா காக்கா கூட காணும். நமக்கு 2வது பஸ் வந்துடுச்சு. பஸ்ஸில் ஏற போகிறோம். இதுதான் கொரியாவோட டிமார்ட் டைசோ. அங்கே தான் நம்ம போகிறோம். டைசோக்கு இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா செஸ் போர்டு வாங்க தான் வந்திருக்கோம். நம்ம செஸ் பிளேயராக போகிறோம். தேடிட்டு இருக்கோம் எங்கே இருக்குன்னு தான் தெரில. சுரேஷ் நான் கண்டுபிடிண்ணா இப்போ பிடிச்ச மேக்கப் செட் ஐட்டம் டைசோவில் இருக்குது. ஒரு வாங்கியிருக்கோம். அதை 2 எடுத்து சாப்பிட்டாச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உள்ள டாப் மார்க்கெட் வந்திருக்கோம். இது நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. இங்கே பார்த்துங்க கூட்டம் இன்னைக்கு அல்லுது. நானே தெரில. நம்ம வர அன்னைக்கு தான் கூட்டம் இருக்குது. ஆசியன் மார்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் ஆசியன் மார்ட்டு கொரியாவில் இருக்கிறது. இங்கே தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிக்க வேண்டியது தான். ஃபிஷ் மார்க்கெட் எல்லாமே இருக்குது. ஊருக்கா கத்திரிக்காய் அங்கே நல்லா இருக்குண்ணா. இந்த கத்திரிக்காய் வேணாம். காய்ஸ் ஃபைனலாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எல்லாமே அந்த மரம் தான். இந்த ஒரு மரத்தில் தான் இப்போ பூ வச்சுருக்கு. ஃபுல்லாக பூ வந்துச்சுன்னா அப்படியே செமையாக இருக்கும். இலத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக பூ தான் வந்திருக்கு. இங்கே ஃபுல்லாக அந்த மரம் தான் நட்டு வச்சுருக்காங்க. நம்ம சம்மரில் இருந்தோன்னா ஸ்ப்ரிங் சீசன் வரும், அப்போ பார்க்கலாம். இந்த ஒரு கிட்டு கருவேப்பிலை 300 ரூபா நம்ம ஊர் காசுக்கு.